நேற்று நடந்த பஞ்சாபுக்கும் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்த அந்த ஒரு பரபரப்பான மேட்சினுடைய கடைசி ஓவரை வீச வருகிறார் மத்வால். இப்போ என்ன சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஓவருக்கு ஹார்திக் பாண்டியாவால் சரியான வியூகங்களை அமைக்க முடியல. அதனால் ரோஹித் சர்மா தானே அந்த பொறுப்பை ஏற்கிறார். அவர் தான் அமைக்கிறார். ஃபீல்டு செட்லேருந்து எல்லாம் செட்டும் அமைக்கிறாரு. நடுவில் திடீர்னு ஓடி வந்து ஹார்திக் பாண்டியா ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார் மத்வால் கிட்ட. ஆனால் மத்வால் வந்து கடைசி வரையும் ஹார்திக் பாண்டியாவின் முகத்தை கூட பார்க்கவே இல்லை. ரோஹித் பாய், நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது பிரகாரம் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா, இந்த மேட்சை பொறுத்தவரையும் கடைசி ஒரு 3 ஓவர்களாகவே ரோஹித் சர்மா வந்து முடிவு பண்ணுறாரு, இந்த ஹார்திக் பாண்டியாவை நம்பிக்கிட்டு இனி நம்ம இருந்தோம்னா இவனுக்கு வியூகங்கள் ஃபீல்டரை எங்கே நிற்க வைக்கணும்னு தெரில, யாரை போட போடணும்னு தெரில, தோக்கடிச்சிருவான். அதனால் நாமளே களம் இறங்குவோன்னு அந்த கடைசி ஓவரில் அவர் இறங்குறாருங்க. இறங்கி மத்வால் கிட்ட கரெக்டாக சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு ஃபீல்டரை வைக்கணுன்ட்டு. அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அங்கே தான் கரெக்டாக கைசோர் ரபேடா அடிச்சுட்டு 2வது ரன் ஓடும்போது அவர் அவுட் ஆகுறாரு. ஆக்சுவலாக அந்த 6 பாலுமே அவர் ஆடி இருந்தார்னா மும்பை வெற்றி பெற்றிருப்பது சந்தேகம்தான். ஏன்னா மத்வால் வந்து போன வருஷம் இருந்த அந்த ஃபயர் பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்டேருந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்கலைங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலோடு ஆடவே மாட்டாங்கன்னா, அந்த அணி 2 பிளவுகளாக இருக்குங்க. இந்த மாதிரி 2 பிளவுகளாக இருக்கிற அணி வந்து வெற்றியை நோக்கி போகாது, தோல்வியை தான் சந்திக்கும்.